ஆத நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 72% வாக்குகள் பதிவு. தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வேங்கை வயல் சம்பவம் போல திருச்சியிலும் அரங்கேறிய அவலம். மாநகராட்சி குடிநீர் தொட்டியை அசுத்தம் செய்த நபருக்கு போலீசார் வலைவீச்சு. கச்சத்தீவு அந்தோணியார் கோவில் திருவிழாவிற்கு பைபர் படகில் செல்ல அனுமதிக்க வேண்டும். மீன்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம். நீண்ட காலமாக வரி செலுத்தாமல் இருக்கும் 2 லட்சம் பேருக்கு நோட்டீஸ். சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. அஜித் நடிப்பில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியீடு. தமிழகம் முழுவதும் திரையரங்குகள் முன்பு குவிந்த அஜித் ரசிகர்கள் ஆடிப்பாடி உற்சாகம். ஆபரண தங்கம் விலை இன்றும் அதிகரிப்பு. கடந்த 3 நாட்களில் மட்டும் 1800 ரூபாய் உயர்வு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 72% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற இந்த தேர்தலில் திமுகவின் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி உள்ளிட்ட 46 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொகுதி முழுவதும் இதற்காக 237 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. நேற்று மாலை நிலவரப்படி சுமார் 65% வாக்குகள் பதிவானதாக முதலில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இறுதி நிலவரப்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில் 72% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் கச்சத்தீவு திருவிழாவிற்கு பைபர் படகில் செல்வதற்கு அனுமதி கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் ஓலைக்குடா மீனவ கிராம நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இந்தியா இலங்கை கடல் எல்லையில் இருக்கும் கச்சத்தீவு அந்தோணியார் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டு மார்ச் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் திருவிழா நடைபெறுகிறது. தமிழகத்திலிருந்து விசைப்படகு மூலம் சென்று இந்த விழாவில் பங்கேற்க தமிழக அரசு ஏற்கனவே அனுமதி வழங்கியிருக்கிறது. நடிகர் அஜித்தின் நடிப்பில் வெளியாகியிருக்கும் விடாமுயற்சி திரைப்படத்தை காண தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை பகுதியில் அதிகாலையிலேயே ரசிகர்கள் குவிந்தனர். தமிழகத்தில் காலை 9 மணிக்கு தான் சிறப்பு காட்சி தொடங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கேரள எல்லைக்குள் வரும் களியக்காவிளை பகுதியில் உள்ள ஒரு திரையரங்கில் இன்று காலை 7 மணிக்கு இப்படம் திரையிடப்பட்டது. இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அஜித் ரசிகர்கள் பலரும் முன்கூட்டியே படத்தை பார்த்துவிடும் ஆவலில் அங்கு குவிந்தனர். திரையரங்கம் திறக்கப்படுவதற்கு முன்பே அதிகாலையிலே அங்கு குவிந்த அவர்கள் ஆடிப்பாடி கொண்டாடியும் பட்டாசு வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து வரும் 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். கல்வி பயிலும் பள்ளியிலேயே மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது வேலையை பயிரை மேய்கின்ற செயல் என அவர் விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். சைபர் குற்றம் தொடர்புடைய புகார்களில் CSR மற்றும் FIR பதிவு செய்து முறைப்படி நடவடிக்கை எடுப்பதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக காவல்துறை DGP சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். சைபர் குற்றங்கள் தொடர்புடைய நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தமிழகத்தில் நாள்தோறும் 450 சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்கள் வருவதாகவும் கடந்த ஆண்டு மட்டும் 2 லட்சத்திற்கும் அதிகமான புகார்கள் வந்ததாகவும் தெரிவித்தார். சைபர் குற்றங்களில் பாதிக்கப்படுவோரே அதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என குறிப்பிட்ட அவர், இந்த குற்றங்களை தடுப்பது தொடர்பான பல தொழில்நுட்பங்களை மாணவர்கள் கற்றுக்கொண்டிருப்பதால் அதனை காவல்துறை பயன்படுத்திக் கொள்ளும் என்று குறிப்பிட்டார். சென்னை மாநகராட்சிக்கு வரி செலுத்தாமல் இருக்கும் சுமார் 2 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நீண்ட காலமாக வரி பாக்கி வைத்திருக்கும் 2 லட்சம் வணிக கட்டிடங்கள், அடுக்குமாடி கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் நோட்டீஸ் அனுப்பியும் சொத்து வரி செலுத்தாத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் வரி பாக்கி வைத்திருப்பவர்களுக்கு QR கோட் குறியீடுடன் கூடிய நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. நோட்டீஸ்களில் இருக்கும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து வரி செலுத்தலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே மாநகராட்சி மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் மனித கழிவை கலந்த மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள வடக்கு தையக்கார தெருவில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறிய ஒரு மர்ம நபர் மனித கழிவை கொண்டு அதனை அசுத்தம் செய்துள்ளார். தண்ணீர் தொட்டி மீது ஏறிய மர்ம நபரை கவனித்த அப்பகுதியை சேர்ந்த சிலர் நேரில் சென்று பார்த்தபோது தண்ணீரை அசுத்தம் செய்திருப்பது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து தகவல் பரவியதை தொடர்ந்து அப்பகுதி கவுன்சிலரை சூழ்ந்து கொண்டு பொதுமக்கள் சரமாரியான கேள்விகளை எழுப்பினர். பின்னர் அங்கு வந்த மாநகராட்சி பணியாளர்கள் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்தனர். இந்த விஷம செயலில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து திருச்சி மாநகர கோட்டை காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிவயலில் ஏற்கனவே நடந்தேறிய இதுபோன்ற பிரச்சனை முடிவுக்கு வராத நிலையில் திருச்சியில் அதே போன்ற மற்றொரு சம்பவம் அரங்கேறி இருப்பது அப்பகுதி மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அஜித் நடிப்பில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் தமிழகம் முழுவதும் இன்று வெளியாகி இருப்பதை அவரது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். நடிகர் அஜித் குமாரின் புதிய திரைப்படம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் இன்று வெளியானது. விடாமுயற்சி படம் வெளியானதை அஜித் ரசிகர்கள் நேற்று இரவிலிருந்தே கொண்டாடி வருகிறார்கள். மாநிலம் முழுவதும் இப்படம் வெளியான திரையரங்குகளில் இசை நிகழ்ச்சிகள், கட் அவுட்களுக்கு பாலாபிஷேகம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அவரது ரசிகர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இன்று காலை 9 மணி அளவில் விடாமுயற்சி திரைப்படம் திரையிடப்பட்டது. திரையரங்கு வெளியே அஜித் ரசிகர்கள் மேளதாளங்களுடன் நடனமாடி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். புதுக்கோட்டை மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலில் கரைவலையை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டுப்படகு மீனவர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். மணல்மேல்குடி அருகே உள்ள கோட்டைப்பட்டினம், வடக்கு புதுக்குடி மற்றும் தெற்கு புதுக்குடி கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீனவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். கோட்டைப்பட்டினத்தை ஒட்டிய கடல் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்களும் 200க்கும் அதிகமான விசைப்படகு மீனவர்களும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கரையிலிருந்து 7 கிலோமீட்டருக்கு அப்பால் மட்டுமே இரட்டை மடி வலையை பயன்படுத்த வேண்டும் என்ற விதிமுறைக்கு முரணாக கடலோர பகுதிகளிலே விசைப்படகு மீனவர்கள் அதனை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக நாட்டுப்படகு மீனவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதனால் நாட்டுப்படகு மீனவர்களின் வலைகள் சேதம் அடைவதோடு அவர்கள் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் பூபதி திருநாள் எனப்படும் தைத்தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவின் 4ஆம் நாளான இன்று வீரேஸ்வரம் ஆஸ்தான மண்டபத்திலிருந்து நம்பெருமாள் தங்க கருட வாகனத்தில் வீதியுலா வந்து வாகன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ரங்கா ரங்கா என பக்தி பரவசத்துடன் நம்பெருமாளை வழிபட்டனர். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று சவரனுக்கு 63,000 ரூபாயை கடந்து மீண்டும் புதிய உச்சம் தொட்ட ஆபரண தங்கம் இன்றும் அதிகரித்துள்ளது. கிராமுக்கு 25 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 7,930 ரூபாய்க்கும் 1 சவரன் 63,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 1,800 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.